Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் மலாய் மசாலா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் மலாய் மசாலா செய்யறதுக்கு 3 வெங்காயம் இப்படி பாதி பாதியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எக் மலாய் மசாலா செய்கிறதுக்கு 6 முட்டை நான் அவிச்சிட்டு 2 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 300 ml பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை மஞ்சள் கரு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி திருப்பி அப்படியே போடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போது முட்டை எல்லாமே அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும் விட்டுருங்க. இப்போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லி மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எக் மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை கூட, இட்லி கூட, ரொட்டி கூட, ரைஸ் கூட எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.